விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்பேற்பட்டவளை மோசேயின் சட்டத்தின்படி இவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். இரக்கம் அவள் மீது படுகிறது. ஆண்டவருடைய கருணை அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணின் மீது படுகிறது. உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லி எறியட்டும் என்று. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் தீர்ப்பிடவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று. நாமும் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் ஆண்டவருடைய அரவணைப்பை, அவருடைய ஆதரவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய பாவியை வெறுப்பதில்லை. நம் பாவத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் நம்மை சரணாகதி ஆக்கி ஜெபிப்போம். மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும் பேரன்பே, உன் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும்.